இப்போ நம்ம கூட அரசியல் விமர்சகர் ரமேஷ் அவர்கள் இருக்கிறாரு. சார் வணக்கம். இப்போ இந்த போர் பதற்றமான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. பாகிஸ்தான் தொடர்ந்து முழு வீச்சில் அவர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. இந்தியா அதை விட கூடுதலான பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, நம்ம ரீசெண்டா பண்ண அந்த அட்டாக் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லையோரத்துல முழுவதுமா பாகிஸ்தான் தொடர்ந்து துப்பாக்கி சூடு அப்படிங்கறதுல ஈடுபட்டாங்க. அதே மாதிரி குண்டுகளையும் வீசுவதையும்ங்கிறத விஷயத்த பண்ணாங்கிறது பாக்குறோம். அது ஒண்ணும் புதுசு இல்ல, ரொம்ப நாள் நிறுத்தி வச்சிருந்தாங்க, இப்ப அதை தொடர்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே நேரத்துல அதுக்கு அடுத்தது நம்ம பதில் நடவடிக்கையா அவங்களுடைய அதே மாதிரி அவங்க மிசைல்ஸ் யூஸ் பண்றதுக்கான முயற்சியை ஈடுபட்டாங்க. அதையும் நம்ம முதல்ல முறியடிச்சோம். 15 இடத்த டார்கெட் பண்ணாங்க, அதை முறியடிச்சோம். அதை தொடர்ந்து நம்ம என்னன்னா அவங்களுடைய ரேடார் சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிச்சு வான்வழி தாக்குதல்களை இருந்து அவங்க பாதுகாத்துக் கொள்றதுக்காக அவங்களுடைய தேவைக்காக இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம தவிடு பொடியாக்கி இருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ திரும்ப அவங்க மேலும் வான்வழி தாக்குதல் பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு 4-5 இடத்துல அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல 2 வகையான மிசைல்ஸ் மெயினா யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு சைனீஸ் மிசைல்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதை கவுண்டர் பண்றதுக்கு அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்தும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆகாஷ் மிசைல்ஸ் அதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரியாக பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஜெய்சால்மர்ல அந்த மிசைல்ங்கிறது விழுந்திருக்கு அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அதனால அதுக்கான செய்திகளும் கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல நம்ம இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக தாக்குதல்களில் ஈடுபடும் போது இது இன்னும் ஒரு பெரிய தாக்கத்தை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும். இது அவங்க ஒரு தீவுடன் விளையாடுகிறார்கள்ங்கிறது அவங்களுக்கு புரியலைங்கிறது தான் இப்போதைய நிலவரமா இருக்கு. இது அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகுதுன்னு பாக்குறோம். இதுக்கு நடுவுல துருக்கி அதனுடைய போர்க்கப்பல்களை பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அரபிக்கடல்ல பாகிஸ்தானை நோக்கி அவங்க அவங்களோட போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்காங்கிறதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அதுல இருந்து என்னென்ன சப்போர்ட் அவங்க மிலிட்டரி சப்போர்ட் கொடுக்க போறாங்களா பாகிஸ்தானுக்குங்கிறதையும் நம்ம கிட்ட நம்ம வெகு விரைவில் பார்க்க போறோம். சார், இப்ப இத பாகிஸ்தான் அரசியல் ரீதியா இதை வேணும்னே திட்டமிட்டு இதை நடத்துறதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இது அரசியலுக்காக பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு? அப்படி இருந்ததுன்னா இவங்க ரெட்டாலியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க சொல்லலாமே. இப்போ ஒரு பக்கம் யுஎன் பக்கம் கிட்ட போறாங்க, இன்னொன்னு இவங்க அரசியல் காரணத்துக்காக செய்யப்படுகிறது அப்படின்னாக்க நம்மள எக்ஸ்போஸ் பண்ண முடியுமே ரொம்ப